நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. கொலை பசியில இருக்கிறப்ப அவங்க கிட்ட சாப்பிட என்ன வேணும்னு நம்ம கேட்கவே கூடாது. 2 கேஜி மட்டன் பிரியாணியை தட்டுல போடுவான். ஆனா அவன் சாப்பிடுறது என்னமோ 200 கிராம் தான். இதே மாதிரிதான் நம்ம ஆட்களும் ஸ்விக்கி ஜொமேட்டோல டிஸ்கவுண்ட பார்த்தாலே போதும் ஊரே சாப்பிடுற மாதிரி ஆர்டரை போட்டுடுறாங்க. மீதி இருக்கிறத மறுநாள் வச்சு சாப்பிடலான்னு அவன்ல ஹீட் பண்றாங்க. ஆனா அது கல்லு மாதிரியோ இல்ல ரப்பர் மாதிரியோ ஆயிடுது. ரீஹீட்டிங் பண்றதுக்கு ஒரு 3 டிப்ஸ் சொல்றேன். மைக்ரோவேவ்க்கு முன்னாடி ஒரு பயோ கப் நிறைய வாட்டரை உள்ள வச்சு 2 மினிட் ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டு அது கூட சாப்பாடை வச்சிருங்க. ஆனா பிளாஸ்டிக் பாக்ஸோட இல்ல, இந்த மாதிரி பயோடிகிரேடபிள் பேப்பர் பாக்ஸ்ல. சில பிளாஸ்டிக் பேக்கேஜஸ் அப்படியே மைக்ரோவேவ்ல வைக்கும் போது அநியாயத்துக்கு ஹீட்டை டிராப் பண்ணி சாப்பாடை நல்ல சொதன்னு ஆக்கிடும். பட் ஏர் ஃப்ளோ மெயின்டைன் பண்றதுல இந்த மாதிரி பிளான்ட் பேஸ்ட் பாக்ஸஸ் கில்லாடி. சோ நீங்க ஹீட் பண்ற ஃபுட் எல்லாமே புதுசாவும் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். ஃப்ரைடு சிக்கன், பிரெஞ்சு ஃப்ரைஸ் இந்த மாதிரி ஆயில்ல பொரிச்ச ஃபுட்டை ரீஹீட் பண்றேன்னு திரும்ப ஆயில்ல போட்டு பொரிச்சா இன்னும் கல்லு மாதிரி ஆகிடும். அவன்ல வைக்கிறப்ப இந்த மாதிரி பயோடிகிரேடபிள் பேக்கேஜிங் யூஸ் பண்ணா கிரன்ச்சினஸ் நல்லா மெயின்டைன் ஆகும். சோ இந்த மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங் ஹேக்ஸ் அண்ட் சொல்யூஷனுக்கு லீக்ட் இந்தியா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.